ஒரு மனிதன் இறந்த பின்பு எப்படி மறுபிறவி பெறுகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? கருட புராணத்தின்படி மனிதன் இறந்த பிறகு யமதூதர்கள் வந்து அந்த ஆன்மாவை யமலோகத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். யமலோகத்தில் யம தர்மராஜா அந்த ஆன்மாவின் விட நல்ல கெட்ட கிரியைகளை பிரித்து அந்த ஆன்மாவின் பூர்வ கர்மத்தின் அடிப்படையில் 4 லோகங்களில் எது பொருத்தமோ அதற்கு அனுப்புவது குறித்து நிர்ணயித்தார். முதல் லோகம் வைகுண்டம். நல்ல செயல்கள் செய்து மோட்சத்தை பெற்றவர்களை இந்த வைகுண்ட லோகத்திற்கு அனுப்புவார்கள். இரண்டாவது ஸ்வர்கலோகம், சுவர்க்கம். பூலோகத்தில் நீதியுடன் வாழ்ந்தவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்வார்கள். அந்த ஆன்மா சில நாட்கள் அங்கு தங்கி பின்னர் மீண்டும் பூலோகத்தில் மனிதராக பிறக்கிறது. மூன்றாவது பித்ருலோகம். இந்த லோகவில் ஆன்மா தனது பாபங்களை பிராயசித்தம் செலுத்துகிறது. அங்கு பூர்வீகர்களுடன் கூடி பின்னர் பூலோகத்தில் மனிதராக மறுபிறவி எடுக்கிறது. நான்காவது நரகம். ஏமாற்றம் செய்தவர்கள், உயிரினங்களை பலியிட்டவர்கள் போன்ற ஆன்மாக்களை நரகத்துக்கு கொண்டு செல்வார்கள். அவர்கள் தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவித்து பின்னர் பூமியில் உள்ள 84 லட்சம் உயிரின வகைகளில் ஏதேனும் ஒன்றாக மறுபிறவி எடுக்கிறார்கள்.